நமோ நாராயணாய. கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. திருப்பாவை பாசுரங்கள் பார்த்துக்கிட்டு வரோம். ஆண்டாள் பற்றி பார்த்துட்டு வரோம். ரொம்ப ஆனந்தமாக போயிட்டுருக்கு. ஆனால் இது வரைக்கும் நம்ம ஒரு 8 பாடல் பார்த்துருக்கோம். அதோடைய சுருக்கம் என்ன இது வரைக்கும் பார்த்ததுன்றதை சாரத்தை பார்த்துட்டு அப்புறம் நம்ம 9வது பாடல் போவோம். அதற்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கத்தோட சின்னமே ஸ்ரீவில்லிபுத்தூருடைய கோபுரத்தை வச்சுருக்காங்க. ஏன் ஒரு 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 விஷயம் வைக்கணும்னா அதை யோசித்து தான் மக்கள் வைப்பாங்க. ஏன் அதை வச்சுருக்காங்க? நமக்கு முன்னோடியாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஆண்டாள் பெரிய உதாரணங்க. எப்படி ஒரு லீடர் இருக்கணுன்றதை காட்டுறாங்க. ஒரு லீடர் எதை ஊக்குவிக்கணும் எதை ஊக்குவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்களை வலிமையாக்குறாங்களா இல்லை மக்களை ஸ்ட்ரென்த் ஆக்குறாங்களா, மக்களை பலவீனமாக்குறாங்களா வலிமையாக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா சாரி வலிமையாக பலவீனமாக்குறாங்களான்னு பார்க்கும்போது பலவீனமாக்குறது தான் நிறைய இருக்குது. தவறான விஷயங்களை தூண்டி விடுறது தான் நல்லாயிருக்கு. அப்போது அவங்கவுங்க சமயத்தில் இருக்கிறத கடைப்பிடிச்சா சில பேர் கடைப்பிடிக்கிறவங்க அவங்க பழக்க வழக்கங்களால ஏதோ அவங்க நல்லா இருக்காங்க, வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களால. ஆனால் சமுதாயத்தில் வந்தால் எல்லாமே பிரவாகமாக இருக்குது. ஃப்ரீடம் எதுக்குன்னா எதுவும் எல்லோரும் என்ன வேணா பண்ணலாம், யார் என்ன வேணா பண்ணலாம். போதைப் பொருட்கள் கிடைக்குது, எல்லாம் சரளமாக கிடைக்குது, செல்லில் எல்லாமே கிடைக்குது. அப்புறம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. உடையில் கிடையாது, பேச்சில் கிடையாது, யார் வேணா என்ன வேணா பேசலாம். ஆனால் தண்டனை மட்டும் கொடுப்போம். கட்டுப்பாடு முன்னாடியே பிடிக்கிறது கிடையாது. பேசினா குற்றத்தை தான் அட்டன் பண்ணுவாங்களே தவிர குற்றம் நடக்காமல் இருக்கிறதுக்கு அறிவை கொடுப்போமா? நம்ம நல்ல கல்வியை கொடுக்குறோன்னு சொல்கிறோம். ஆனால் நிறைய பேர் இப்போ தான் அப்போ தான் பார்த்திங்கன்னா போதைப் பொருட்கள் பயங்கரமாக பிரவாகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது கவர்ச்சிகள், கேலி கூத்துக்கள், அறிவுபூர்வமான வாழ்க்கை முறை இருக்கா? ஒரு மனிதனை வலிமையாக்கக்கூடியது இயற்கைகளை நாம் பாதுகாக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் மணல் கொள்ளையிலேருந்து பெரிய 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 இதில் எல்லாமே இங்கே தான் நடக்குது. மலைகளை இது பண்ணி இங்கே ஆண்டாள் இயற்கையை காப்பாற்றணும், இயற்கையோடு இணைந்து வாங்கணும் அப்படின்றத ரொம்ப ஆண்டாள் சொல்கிறார். அதே மாதிரி என்ன பண்ணுறாருன்னா மக்களை அவங்க அவங்களுடைய பழக்க வழக்கங்களுடைய கலாச்சாரத்தை ஊக்குவிக்கணும். உதாரணத்துக்கு காலையில் இருந்து இறை வழிபாடு பண்ணுறது, கூட்டு வழிபாடு பண்ணுறது அப்படின்றத ஒரு கம்யூனிட்டியை நல்ல ஹெல்த்தி கம்யூனிட்டி பில்ட் பண்ணணுன்றதை ரொம்ப வலிமையாக சொல்கிறார். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இதில் கூட இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. காலையில் இருந்து கூட்ட வழிபாடு பண்ணுறது, கூட்டாக இறை வழிபாடு பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நமாஸ் பண்ணுறது அப்படிலாம் பண்ணுறாங்கல்ல. காலையில் பார்த்திங்கன்னா 6 முறை தொழுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் துர்பாகமாக இந்து மதத்தில் எல்லா வழிபாடும் இருக்குது, ஆனால் எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது இல்லை. இதை தான் இங்கே ஆண்டாள் சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்போ அரசாங்கம் ஊக்குவிக்கணும். இப்போ எப்படி இப்போ சாராயம் இது எல்லாத்தையும் ஊக்குவிக்கிறாங்களோ, இதெல்லாம் வியாபாரத்தை ஊக்குவிக்கிறாங்களோ, அதே மாதிரி அறநிலைத்துறை என்ன பண்ணலாம்? காலையில் இருந்து தினசரி கூட்டு வழிபாடு வரவங்களுக்கு ஒரு தங்கக்காய் நான் கொடுக்குறேன், மாதத்துக்கு ஒரு வாட்டி எல்லா நாளும் வரவங்களுக்கு ஒரு தங்கக்காயின் கொடுக்குறேன். இது எப்படி நல்லா இருக்கா, அழகாக இருக்குங்க இல்லைங்க? இலவசமாக கொடுக்குறத விட மனிதனை யாரை நல்லா பழக்க வழக்கம் இருக்கோ அவனை ரெக்கக்னைஸ் பண்ணுறது, அவனை ஊக்குவிக்கிறது. அப்போ அவனை ஒரு வியாபார பொருளாக பார்க்காம அவனோட நல்லது நடந்ததுன்னா அவனால் இயற்கை நல்லாயிருக்கும், நாடு நல்லாயிருக்கும். இதுதான் ஆண்டாள் சொல்கிறா. ஆண்டாள் என்ன சொல்கிறான்னா ஒரு நல்ல கம்யூனிட்டியை நல்லா ஒரு லீடராக லீட் பண்ணுறா. எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போகிறா. வாங்க நம்ம காலையில் போய் குளிக்க போவோம், வாங்க நம்மெல்லாம் போய் பாவை நோன்பு எடுத்துப்போம், நம்ம இறைவன் தான் நம்மளோட லட்சியம் பொருளாக இருக்கணும். அதுதான் வள்ளுவரும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார் அப்படின்றாரு. அதே தான் கிருஷ்ணரும் சொல்கிறார். என்னையே நீ இது பண்ணு, நான் என்னை அடைவார். சிவபுராணத்துலேயும் அதான் சிவன் சொல்கிறாரு. புரியுதா இல்லைங்களா? எல்லா விஷயமும் இறை தத்துவத்தை தான் மையமாக கொடுக்குது. அதுதான் லட்சியமாக இருக்கணும், மனிதனோட லட்சியமாக இருக்கணும்னு சொல்லுது. ஆனால் இதை பெற்றோர்களும் அரசாங்கமும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களும் இதை போதிக்கிறதா அப்படின்னா அது இல்லை. அது ஆங்காங்கே சமயத்தில் இருக்கக்கூடிய பழக்கத்தினால, அவங்க வீட்டில் இருக்கிற பழக்கத்தினால நடந்துகிட்டு இருக்கே தவிர இது பிரவாகமாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கையில் சமய கல்வியை ரொம்ப வலியுறுத்துகிறாங்க. அவங்கவுங்க சமயத்தை படிக்கணும் அப்படின்றத ரொம்ப வலியுறுத்துகிறாங்க. அதை கடைபிடிக்கணுன்றதையும் வலியுறுத்துகிறாங்க. இங்கே இறை தத்துவத்தை தான் நம்ம மையமாக சொல்கிறோம். நீங்கள் இறைவனை எந்த நாம ரூபத்தில் வழிபடுறீங்கன்றதையும் பாருங்கள். இறை தத்துவத்தோடு நாம் இசைந்து அதை லட்சியமாக வைத்து அது எதற்காக? நமக்கு தெளிவு பெறணும், நாம் ஊக்கமாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும், வாழ்க்கையில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள்லாம் வெளிப்படணும்.
நாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்க இந்த வாழ்க்கையை வந்து குறுகிய காலமாக இருந்தாலும் நாம் அதில் வந்து புகழோடு வாழணும். தோன்றி புகழோடு தோன்றுக அப்படின்றார் வள்ளுவர். அஃதில் தோன்றாதல் தோன்றவே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு தோன்றாமே இருக்கலாமேன்றார். அப்போது இந்த மனித பிறவியில் வந்து நாம் என்ன பண்ணணும், அது சிறப்பாக வாழணும். அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் நாள் பொறுமையாக படிக்கணும். வாழ்க்கைனா என்ன, அதோடைய தன்மை என்ன, அதை படித்து அதை புரிந்து கொண்டு அதை நிதானமாக அணுக வேண்டியது இருக்குது. அதனால தான் அந்த அம்மா ஆண்டாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அது சொல்கிறாங்க, வாங்க இறைவனை வந்து நம்ம வாயால் பாடுவோம், அவன் நாமத்தை சொல்லுவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இது எல்லா மனிதருக்கும் சொல்கிறதாங்க. இது வந்து மனித குலத்துக்கே சொல்கிறது. நாம் தனிப்பட்ட முறையில் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு இந்த விரதங்களை கடைபிடிக்கலாம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்துட்டு வேலை செய்வாங்க, காலையில் சீக்கிரம் எழுந்துப்பாங்க, வேலை செய்வாங்க, போய் வந்துட்டு ஈவினிங்கில் வந்துட்டு மாலை வேலையில் வந்து சாமியோடைய கதைகள், இந்த மாதிரி சத்சங்கம், பஜனைகள், இந்த மாதிரி எல்லாம் கூட்டமாக சேர்ந்து பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பஜனை கூடங்கள்லாம் நிறைய இருந்தது. அப்புறம் அன்னதான கூடங்கள்லாம் இருந்தது. காலப்போக்கில் மனிதனுடைய இதனால், அதாவது என்ன சொல்கிறது, லேசினஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து தன்னுடைய இயலாமையினாலையும் தன்னுடைய சோம்பேறித்தனத்தினாலையும் என்னாச்சுன்னா, அதனால் கெட்ட பழக்கங்கள்னாலையும் இல்லாமல் இதெல்லாம் மறைஞ்சு போய் மேலே வேறு விஷயங்கள் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இருந்த மக்கள் இப்படி போயிட்டாங்க. விவசாயத்தை சார்ந்து இருந்த நாடு நம்ம நாடு. இது நீங்கள் திருப்பாவை படித்தீங்கன்னா நாடு எவ்வளோ செழிப்பாக இருந்ததுன்னு தெரியும். அந்த எருமை மாடுகள்லாம் பால் கறக்கும் போது சேறு மாதிரி பால் கறந்து நிற்குதான், மடியிலேருந்து தானாகவே கறக்காமையே பால் கறக்குதுன்னு சொல்கிறாங்க அம்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி எங்கே பார்த்தாலும் தண்ணி நிறைஞ்சிருக்குன்றாங்க. வயல்லாம் எங்கேயும் பார்த்தாலும் பச்சை பசேல் இருக்குன்றாங்க. குயில்கள்லாம் எங்கே பார்த்தாலும் குருவிகள், சிட்டுக்குருவிகள், குயில் எல்லாம் அப்படி இருக்குது சூழல்ன்றாங்க. இப்போ நம்ம சுற்றி அப்படியே இருக்குது, எங்கே பார்த்தாலும் கார் வண்டி சத்தமாக தான் இருக்குது. அதாவது சிட்டி வாழ்க்கைனா பரவாயில்லைங்க, அது வந்து முக்கியமாக நிறைய வர்த்தகங்கள் நடக்கக்கூடிய இடம், எல்லாம் மக்கள் அது இருக்க தான் செய்யும்னு சொல்லலாம். ஆனால் கிராமங்களும் அப்படி மாறிட்டு வருது. கிராம மக்களும் வந்து போகங்களுக்கு அடிமையாகிறாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை விட்டுடுறாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய தேசத்துடைய இதுவே நாடி நரம்பே என்னென்னா இயற்கையோடு இணைந்து ஆன்மீகத்தோடு கலந்துருக்கார். இவ்வளோ தாங்க நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையான வாழ்க்கைங்க. எளிய வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை, இப்படி தான் வாழ்ந்தாங்க நம்மளோட முன்னோர்கள். ஆனால் போகிற போக்கில் நிறைய காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு. நிறைய வந்து ரொம்ப கஷ்டத்தை மனிதனே மேலே ஏற்றிக்கிட்டான். அப்படிதான் இல்லைங்களா? அவனுடைய சுகங்கள் தான் அவன் போய் எவ்வளோ கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் பண்ணிக்கிட்டானோ அதுதான் அவனுடைய வீழ்ச்சிக்கு அதுவே காரணமாயிடுச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ அவன் கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் பண்ணிக்கிட்டானோ அதுவே அவனால் எழுந்துக்க முடியலை, அவனால் உடலில் நிறைய நோய்கள் எல்லாமே வந்துருச்சு. இப்போ இதுதான் நம்ம ஆண்டாள்கிட்டேருந்து கற்றுக்கணும். என்ன சொல்கிறாங்க, ஒன்று நாம் வாழ்க்கையில் தெளிவடையணும். நாம் பொறுமையாக உட்கார்ந்து படித்து வாழ்க்கைனா என்ன, நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களுடைய இயல்பு என்ன, இன்பம்னா என்ன, அழகுனா எது, உண்மையில் அழகு என்ன. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஈஸியாக வந்து தோற்றத்தை பார்த்து மயங்கிடுறாங்க, ஏமாந்துடுறாங்க, பேச்சில் மயங்கிடுறாங்க. அப்போ நாம் வந்து அங்கே என்ன பண்ணணும்னா, எல்லாருக்கும் தான் இருக்கிறது, எல்லாருக்கும் நாமும் அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம், எல்லாருமே என்னையும் சேர்த்து தான். ஆனால் இதை எல்லாத்தையும் தாண்டி எது உண்மையில் அழகு, இதை பார்க்க சொல்கிறாங்க ஆண்டாள். எது உண்மையில் அழகு அதை தெரிஞ்சுக்க. வந்து பெண்களையே சொல்கிறாங்க, உங்களோட அழகை பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணிடாதீங்க, மயங்கிடாதீங்க, உங்களோட அழகையே நீங்கள் பெருசாக நினச்சிக்காதீங்க, உங்களை சுற்றி உங்களையும் தாண்டி இருக்கக்கூடிய பெரிய அழகை பாருங்கள் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து மேற்கொண்டு வர பாடலில் பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் இதுதான் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் விழிப்படையணும். நிறைய நேரம் நீங்கள் படிப்பதற்கும் வாழ்க்கையில் தெளிவடைவதற்கும் அந்த தெளிவை உறுதி பண்ணி கொண்டு வாழ்க்கையை அழகாக கொண்டு போவதற்கும், அதாவது வாழ்க்கையில் எது உண்மையில் அழகு, எது உண்மை, எது ஆனந்தம், எது வந்து அறிவு, இதை பெற்றிக்கொண்டு அந்த அறிவோடு வாழ்க்கையை வாழ வேண்டும். இதுதான் அவங்க விருப்பப்படுறாங்க உற்சாகமாக. இதை எல்லாரும் சேர்ந்து பண்ணால் இந்த உலகமே அழகாக இருக்கும், அப்படி ஒரு நந்தவனமாக இருக்கும். இது பாரதியார் சொல்ல, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவான் அப்படின்றாரு. நமக்கு அப்படியே இருக்கா? அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? பிரார்த்தனை தான் பண்ணணும் இறைவன் கிட்ட. நாம் வாழ்க்கை சந்தோஷமாக இல்லை என்றால் பிரார்த்தனைக்கு நிறைய நேரம் கொடுக்க வேண்டும். நிறைய நல்ல சந்தோஷமாக இருக்கீங்கனால் நீங்கள் பிரார்த்தித்து சந்தோஷத்தை பகிர வேண்டும். இதுதான் வாழ்க்கை, இதுதாங்க இது இருக்கும் தான். இப்படி தான் வந்து ஆண்டாள் சொல்கிறாங்க. நாம் மேற்கொண்டு விஷயங்களை எப்படி கொண்டு போகிறாங்க ஆண்டாள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். திருப்பாவை பாசுரம் 9. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ
துயில் அணை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவாய் நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வந்து ஒரு நகைச்சுவையாக கொண்டு போகிறாங்க. இது வந்து நீங்களே எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ வந்து காலையில் அம்மா வந்து எழுப்புவாங்க, ஏந்திரா ஏந்திரா இல்லை ஏந்திரமான்னு எழுப்புவாங்க. முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோவாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கடுமையாக சொன்னதுக்கப்புறம் தான் இருமா இதை வரேன் அப்படின்னு நம்ம எழுந்துப்போம். அந்த மாதிரி தன்னோட தோழியை வந்து உனக்கு என்ன, நீ ஊமையா இல்லை செவிடா, உனக்கு என்ன காது கேட்காதா, ஏன் நீ இப்படி வந்து நான் கற்றுறேன் வெளில வரமாட்டேறியே அப்படின்றாங்க. அதாவது நம்ம நண்பர்களே பார்ப்போம், சில பேர் நான் வந்துடுறேங்க காலையில் கண்டிப்பாக சொல்லுவாங்க, நாளைக்கு காலையில் வந்துடுறேங்க கண்டிப்பாக வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் சொன்ன ஆள் காத்திங்கன்னா இருக்கவே மாட்டார். புரியுதா இல்லைங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து தூக்கமே அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அது வந்து அதுதான் அங்கே தூக்கம்ன்றதையும் ஜெயிக்கணுன்றது வந்து ஆன்மீகத்தில் ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் அர்ஜுனனுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணர் வந்து குடாகேஷன் சொல்கிறார், நீ வந்து தூக்கத்தை ஜெயிச்சவன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் தூக்கத்தையும் வெல்ல வேண்டும், அதுக்காக அதையும் ஜெயித்தால்தான் முழு தூக்கம் எல்லாமே, காமம் குரோதம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் தூக்கம் இது எல்லாத்தையும் ஜெயித்தாதான் எல்லா பொறாமை, அப்புறம் நம்மளே நாம் குறைவாக நினைக்கிறது, இல்லை மற்றவரை நாம் பெருசாக நினைக்கிறது, கஞ்சத்தனம், இது எல்லா விஷயங்களையும் நாம் வந்து ஜெயித்து நாம் மனதை வந்து செம்மையாக வைத்து கொண்டு இறை தத்துவத்தை உள்வாங்கினாதான், தூய்மையாக வைத்துக்கொண்டு இதில் வந்து ஆன்மீகத்தில் வேதாந்தத்தில் சாதுன சதிஷ்டியம் சொல்லுவாங்க. இதை சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் சொல்லுவாங்க. அதாவது புலனடக்கம் இந்திரிய அடக்கம் இதெல்லாமே கடினமான விஷயங்கள் தான். இதெல்லாமே நமக்கு வந்து ஐயப்ப விரதத்தில் இருக்குது, திருப்பாய் நோம்புலையும் இருக்குது, நிறைய நம்மளுடைய பண்டிகைகள் விரதங்களில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய நேரம் வந்து நாம் வந்து தெளிவடைகிறதுக்கும் அதை நாம் நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கும் கொடுக்கணும் அப்படின்றத ஊக்குவிக்கிறதுக்காக தான் இதை சொல்கிறாங்க. இப்போ வந்து செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். அதை நல்லா படிக்கணும்னு சொல்லுவார் எங்கள் குருநாதர். செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் அப்படின்னு சொல்லுவார். அதை நல்லா அழுத்தணும் அப்படின்னு சொல்கிறார், அந்த தேற்றாகாரத்தை அப்படி சொல்கிறார். அது எதுக்கு சொல்கிறாருன்னா, அந்த அப்போது என்னென்னா மனிதர்கள் வந்து இப்போ நம்ம இயல்பாக இருக்கக்கூடிய தன்மையிலேருந்து நாம் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் எதை அப்படின்றத இங்கே வந்து அதை வந்து ஆண்டாள் வந்து அழகாக சொல்கிறாங்க. இங்கே வந்து என்னென்னா இந்த விஷயத்தில் நாம் கவனம் செலுத்தணும். இது எதனால் கவனம் செலுத்தணும்னா, இந்த தெளிவடைந்து விட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வந்து இப்போ தூங்கி எழுந்ததுக்கப்புறம் வந்து சில பேர் கவலைப்படுவாங்க, ஐயோ நேரம் போச்சு, இதை செய்யணும்னு நினச்சேன் போயிடுச்சு, இந்த காரியம் பண்ணணும்னு நினச்சினே போயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. இதெல்லாம் நான் இது அப்புறம் வயசானதுக்கப்புறம் இது சாதிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கலாமே நினைப்பாங்க. அப்போ சின்ன வயசுலேயே நமக்கு வந்து அந்த ஒரு யோசனையோ நமக்கு ஒரு வேகமோ இல்லை ஒரு ஆழ்ந்து சிந்திக்கிறது எல்லாமே இருந்ததுன்னா, நாம் விழிப்புணர்ச்சியோடு இருந்தோம்னா நாம் நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்க முடியும். கரெக்டாக இல்லைங்களா? அப்போ நாம் வந்து இளம் வயதிலேயே ரொம்ப சீக்கிரமாக வந்து விழிப்புணர்வு அடைகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது தெளிவு அடைகிறது, அந்த தெளிவை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவாங்க. வாழ்க்கையில் தெளிவு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இளமையிலே அடையிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பின்னாடி காலத்தில் நாம் வந்து நம்மளுடைய உடம்பும் நம்மளுடைய கண் காது இதெல்லாம் ஒத்துழைக்காது. கரெக்டாக இல்லைங்களா? நமக்கு அதே மாதிரி நாம் இருக்கிற மாதிரி இளமையாக இருப்போமா எப்பயுமே? அந்த ஒத்துழைக்காத காலத்தில் நாம் வந்து விருப்பப்பட்டதெல்லாம் நாம் அடைய முடியாது. இப்போ இருக்கும் போதே நாம் வந்து அதே நேரத்தில் அது தர்மமாகவும் அடைய வேண்டியதாக இருக்குது. அதே நேரத்தில் தர்மமாக இருந்தாலும் அதையும் தாண்டி அதை மேல் நாம் பற்று வளர்க்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நாம் கடந்து போவதற்கு தெளிவை அடைய வேண்டும். அதற்காக வாருங்கள் எழுப்புறா வான்னு அவங்க தோழியை எழுப்புற மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தோழியை எழுப்புறதை வந்து நீங்கள் பாட்டாக எழுதணும்னு அவசியம் இல்லையே. ஏன் பாடலாம் நமக்காக கொடுத்துருக்காங்க, நம்மளை எழுப்புறதுக்காக. அதாவது நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆண்டாள் வந்து அந்த சீதையோடைய அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, அதே ருக்மிணி தாயாரோட
அவதாரம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதற்காகன்னா, எல்லாருக்கும் எனக்கு வந்து நான் ருக்மிணி வந்து கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்கும்போது ஒரு கடிதம் எழுதுறாங்க. அதில சொல்றாங்க, கிருஷ்ணர் ஏன் வந்துனா, உன்னுடைய மகிமையெல்லாம் கேட்டுட்டு என்னால உன்னை தவிர வேற எதையும் யோசிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க அதில. அப்போ வந்து அந்த அந்த அம்மாகிட்ட தான் நம்ம எடுத்துக்கணும் பக்திய. அதாவது எப்படின்னா, எப்படி சொல்றாங்க பாருங்க. நான் தெளிவடைந்து ஆனந்தமா இருக்கிறேன். அதே மாரி நீங்களும் தெளிவடைந்து ஆனந்தத்தை வந்து நீங்க உணரணும் அப்படின்றத வந்து வலியுறுத்துறாங்க. இதை எல்லாருக்கும் வலியுறுத்துறாங்க. தன் தோழியை எழுப்புறதையே ஒரு பாடலா எழுதி, அதுவும் இலக்கியம் நிறைந்த பாடலா எழுதி, அத வந்து குடுக்குறாங்க நமக்கு. இதை நாம் உள்வாங்கி, நாமளும் நம்மளுடைய பக்தியை நாளும் வளர்த்துக்கொண்டு, தெளிவை நாம் பெற்று, நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும் ஊக்கத்தோடும், உற்சாகத்தோடும் அப்படின்றத இதுதான் இந்த பாடலோட கருத்து. நன்றி. திருவாடிபுரத்து ஜெகத்துதித்தால் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 140 முன்றுரைத்தால் வாழியே, உயர் அரங்கற்கே கன்னி உகந்தளித்தால் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே.